சிலர் நினைக்கிறோம், நான் என் சொந்த தொழில நிக்கிறேன், நான் என்னுடைய படிச்ச படிப்புல நான் நிக்கிறேன், இல்ல என்னுடைய ஜனத்தினால நான் நிக்கிறேன், இல்ல என்னுடைய திறமையினால நிக்கிறேன் அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. ஆனா தேவ பிள்ளை அப்படி சொல்லக்கூடாது. கர்த்தர் கொடுத்த கால்ல நிக்கணும். ஒவ்வொரு நாளும் உணரணும், ஆண்டவர் மட்டும் இந்த தொழில தரலன்னா நான் எம்மாத்திரம், ஆண்டவர் இந்த படிப்பை தரலன்னா நான் எம்மாத்திரம், ஆண்டவர் இந்த ஜனத்தை தரலன்னா நான் எம்மாத்திரம்னு பேசி பழகணும். சொந்த கால்ல நீங்க நிற்கிறேன் என்று நிலை அல்ல, கர்த்தர் தந்த கால்களிலே நாம் நிற்க வேண்டும். ஏன் கர்த்தர் தந்த கால்ல நிக்கணும்? இன்றைக்கு நாம் ஒரு தொழிலை செய்ய போனா அதிலிருந்து தள்ளி விடுகிற கூட்டம் அதிகம். நாம் ஒரு தொழிலை செய்ய போனா நமக்கு எதிராக செய்வனைகள் வைக்கிற கூட்டங்கள் அதிகம். பொறாமைகள், வன்கண், எரிச்சல், நல்லா வந்துட்டானே இன்னும் நல்லா வந்துருவானோ, ஒரு பெரிய ஆவிகளை கொண்ட பொல்லாதவர்களுடைய நடுவிலே நாம் நிற்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் மான் கால்களை தர்றார். உன் சொந்த கால்ல நிக்காத, நான் தர்ற கால்ல நில்லு. பாருங்க, மானானது முள்ளுக்குள்ளையும் வேகமா ஓடும், பாறையிலையும் வேகமா ஓடும், சமபூமியிலையும் வேகமா ஓடும். அந்த கால்களுக்கு அவ்வளவு பவர் உண்டு. அதனாலதான் தேவன் நம்முடைய கால்களை மாற்றி விடுகிறார். என் பிள்ளையினுடைய கால் இடறிவிடக் கூடாது என்று சொல்லி ஆண்டவர் ஒரு தேவ பிள்ளைக்கு மான் கால்களை கர்த்தர் கொடுக்கிறார். ஆகவேதான் இந்த தேவனுடைய பிள்ளைகள் அசைக்கப்படுகிறதே இல்லை.